நினைவு தெரிஞ்சதுலேருந்து முட்டை சாப்பிடாத நாட்களே இல்லைங்க. ஒரு 20,000 முட்டையாவது நான் சாப்பிட்ருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி என்ன மாதிரி முட்டை வெறியரா? ஸோ எந்த வெர்ஷன் ஆஃப் முட்டை கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன்னு சொல்கிறவங்களுக்கு தாங்க இந்த ரெசிபி. எக் பாப்லெட் பார்க்கறதுக்கு தாங்க நிறைய ப்ராசஸ் இருக்கிற மாதிரி தெரியும். ஆக்சுவலி பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. தவால ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. தூளை கட் பண்ண வெங்காயம், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாவோட சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கணும். இதோட 2 டீஸ்பூன் தக்காளி அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்புறம் உங்ககிட்ட என்னென்ன மசாலாஸ் இருக்கோ அது எல்லாத்துலேயும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் அவிச்ச முட்டை ஒன்று சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணி தனியாக வச்சிருங்க. இப்போ மறுபடியும் பட்டர் சேர்த்துட்டு ஒரு ஆம்லேட் போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 முட்டைக்கு வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு ஆம்லேட் பண்ணிக்கிட்டேன். ஆம்லேட் மேலேயே அவிச்ச முட்டையை நான் மறுபடியும் துருவிருக்கேன். அதுக்கு மேலே ஸ்டஃபிங்கை வச்சு அதுக்கு மேலே சீஸை துருவிட்டு இந்த மாதிரி மடிச்சு இந்த சைடு அந்த சைடு ஒரு நிமிஷம் போட்டுட்டு எடுத்து வச்சிருங்க. இப்போ பாருங்க மறுபடியும் பட்டர் நான் சேர்க்கும் போது என் மண்டையிலே போடணும் போல உங்களுக்கு தோணி இருக்குமே. பட் இது ஜங்க் ஃபுட்டாகவே பார்த்துக்கோங்க. ஸோ ஏற்கனவே பண்ணதை மறுபடியும் ரிப்பீட் ப்ராசஸில் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லாத்தையும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். இதில் முக்கியமான மேட்டர் என்ன தெரியுமா? நம்ம முட்டை அவிச்சோம் இல்லையா, அதோட மஞ்சள் கருவை உள்ள சேர்த்து நல்லா கிளறணும். அது கூட கொத்தமல்லி, மறுபடியும் அவிச்ச முட்டையை துருவி சேர்த்துக்கணும். இது கூட ஃப்ரெஷ் கிரீம், சீஸ் எல்லாத்தையும் சேர்த்து அடிக்கணுங்க. கூட ஒரு கப் தண்ணியும் ஊற்றி நல்லா குழைச்சிருங்க. இதோட டீடைல் ரெசிபி காமெண்ட்ஸ்ல பின் பண்ணிருக்கேன். இது ஒரு பக்கா நார்த் இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட்டுங்க. சூரத், அதாவது குஜராத்ல இருக்கிற சூரத்ல இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். பட் இதை இந்த மாதிரி தாராளமா பட்டர், ஃப்ரெஷ் கிரீம், சீஸ் இதெல்லாம் போட்டு செஞ்சாதான் சூப்பரா இருக்கும். நீங்க ஹெல்தி வெர்ஷன்ல பண்றதுனாலும் பண்ணலாம், இல்ல ஜஸ்ட் வீடியோவை வேடிக்கை பார்த்தாலும் ஓகே தான். இதை ஏன் நான் சொல்றேன்னா, நாங்க ரெசிபி கியூரேட்டர்ஸ், எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெசிபிஸும் நாங்கள் காமிச்சு தானே ஆகணும். அதுதானே வேலை. ஸோ அன்ஹெல்தின்னு நினைக்கிறவங்க வீடியோவை என்ஜாய் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க. இதை தொட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி பன், பாவ் பஜ்ஜி, பிரெட் எதை வேணாலும் டோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் மறுபடியும் வீட்டில் இருக்க எல்லா மசாலா, கொத்தமல்லி, பட்டர்லாம் சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணி கிறிஸ்பியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். வர்த்தான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி?